ஹாய் ஹலோ வணக்கம். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். இந்த வீடியோவில் ஒரு சீரீஸ் ஆஃப் ஐடி சார்ந்த உங்களுடைய கேள்விகளுக்கான விடை தான் இந்த எபிசோட் 1ல் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய கேள்விகள் ரிலேட்டட் டு ஐடி ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இன்ஸ்டாகிராமில் வருது. பட் இந்த பதில்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால வரக்கூடிய வீடியோஸில் நம்ம இது ஒரு சீரீஸாக வாரம் பார்க்கலாம். ஆன் தேட் நோட், இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்ட ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஐடி வேலையில் ஒரு 8 மாத பிரேக்குக்கு பிறகு நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே மென் அண்ட் விமன் 2 பேருக்கும் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஃபார் ஏதோ ஒரு பர்சனல் ரீசன் ஒரு பிரேக் எடுக்கக்கூடிய காரணம் இருக்கும், மல்டிபிள் பிரேக்ஸ். ஸோ பிரேக் இருக்கும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பிரேக்கை முடிச்சுட்டு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் ஆக போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம், ப்ரீவியஸ் ரோலுக்கும் இப்போ கரண்ட்டாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரோல்ஸுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது. இல்லை சப்போஸ் அதே ரோலில் தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோமா, இல்லை அந்த ரோல் எனக்கு பிடிக்கல, வேறு ஒரு துறையில் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம யோசிக்க போகிறோமா அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். சில பேர் அதே ரோலுக்கு கண்டினியூ பண்ணுவாங்க, சில பேர் எனக்கு அந்த டொமைன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா அதே டொமைனில் நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜாக இருக்கும். அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸை அவங்க ஆட் பண்ணிப்பாங்க. பட் சப்போஸ் நீங்கள் வேறு ஒரு டொமைனுக்கு மாற போகிறீங்க, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக கன்சிடர் பண்ண போகிறீங்க. ஸோ இது அப்படின்ற கேட்டகரி உங்களுக்கு அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் தேட் நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் ஆன் ஆகலாம், which is your skills and development. ஸோ நீங்கள் உங்களுடைய கரண்ட் ரோலுக்கு அடுத்து ப்ரொமோட்டட் ரோலோ இல்லை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்மெண்ட்லேருந்தே ஒரு பிரேக்குக்கு அப்புறமா நீங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த கரண்ட் ரோலில் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன ஸ்கில்ஸ் கேட்குறாங்க, என்னென்ன லாங்குவேஜஸ், என்ன ஸ்டாக் எதிர்பார்க்குறாங்க, எவ்வளோ அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றதுனால டெஃபினட்டாக அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ் கூட பண்ணலாம் இஃப் யூ வாண்ட் டு ஷோ தேட் உங்களுக்கு இந்தந்த விஷயங்களில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா கூட எனக்கு இதில் நாலேஜ் இருக்குது அப்படின்ற ப்ரூஃப் உங்களுக்கு காட்டுவதற்கு நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். இஃப் சப்போஸ் நீங்கள் வேறு ஒரு டொமைன்லேருந்து நான் பிஸ்னஸ் அனாலிசிஸ் போகிறேன் இல்லை டேட்டா அனாலிசிஸ்க்கு போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ரெஷருக்கு எதிர்பார்க்கக்கூடிய ரோல்ஸ் என்ன, அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஸ்கில் செட் என்ன அப்படின்னு நார்மலாக லிங்க்டின்ல நீங்கள் தேடி அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஒரு ஓப்பனிங்க்கு போடுவாங்கள்ல, அந்த ஓப்பனிங்க்கு இருக்கிற ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நீங்கள் ரோட் மேப்பில் பார்த்துருந்தீங்கன்னா பேசிக்கான ஸ்கில்ஸ் ஃபார் பிஸ்னஸ் அனாலிசிஸ் இல்லை டேட்டா அனலிஸ்ட் இல்லை டேட்டா சயின்ஸ் ஒவ்வொன்றும் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணி அந்த ரோட் மேப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட நீங்கள் அந்த ஸ்கில்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸை பண்ணும்பொழுது நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூமை ரெடி பண்ணக்கூடிய அளவுக்கு ரெடியாக இருப்பீங்க, அப்ளையும் பண்ண முடியும். நீங்கள் டேட்டா சயின்ஸ் கோர்சஸ் வழியாக உங்களுடைய கரியரை ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓடின் ஸ்கூல் வழங்கக்கூடிய இந்த டேட்டா சயின்ஸ் பூட் கேம்ப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் காட்டக்கூடிய என்னோடய வெப்சைட்டில் அவங்களோட டேட்டா சயின்ஸ் சேலரி கால்குலேட்டர் அப்படின்னு ஒரு டூல் வச்சுருக்காங்க. இது வழியாக உங்களுடைய பேக்ரவுண்ட் ஆன் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் செட்டை வச்சு நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பெக்டட் சேலரி எவ்வளோ இருக்கும், நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஃப்ரெஷராக வந்தீங்கன்னா எவ்வளோ சம்பாதிக்கலாம், இல்லை கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எவ்வளோ சம்பாதிக்கலாம், உங்களுடைய நாலேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வச்சு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கொடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு டூலாக இவங்க வழங்குறாங்க. ஸோ நீங்கள் டேட்டா சயின்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம்னு நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. டேட்டா சயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்குது. சில ரூல்ஸுக்கு மேத்தமேட்டிக்ஸுக்கான டிபெண்டன்சி அதிகமாக இருக்கும், சில அனலிஸ்ட் ரூல்ஸுக்கு மேத்தமேட்டிக்ஸ் டிபெண்டன்சி கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுடைய பேக்ரவுண்டை பொறுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ப்ரீ ரெக்வயர்டு ஸ்கில்ஸ் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரூலாக அப்ளை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா
டெஃபினட்டாக இவங்க வழங்கக்கூடிய பூட் கேம்ப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இண்டஸ்ட்ரி அலைன்டான ப்ரோக்ராம் மூலியமாக உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில் செட்டை க்ரூம் பண்ண இந்த ப்ரோக்ராம் உங்களுக்காகவே உருவாக்கியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நேரம் இருக்கும்பொழுது நீங்கள் பொறுமையாக திறந்து பார்க்கலாம். என்னென்ன கம்பெனிஸ் ஹையர் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் இதுக்கு முன்னாடி ஹையர் ஆகியிருக்காங்க, அவங்களுடைய எக்ஸாக்ட் ஸ்கில் செட் என்ன, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம், என்னென்ன ஸ்கில்ஸில் நீங்கள் ட்ரெயின் ஆவீங்க, எந்த எக்ஸ்பெக்டட் சேலரி, உங்களுக்கு சப்போஸ் நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு கன்சர்ன் வந்து சம்பளம் அண்ட் எவ்வளோ நீங்கள் பே பண்ண போகிறீங்க அப்படின்றதுனா. ஸோ நம்மளுடைய ஆடியன்ஸ்க்காகவே ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்புறம் ஏர்லி பேர்ட் ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பெறுவதற்கு நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் போட்டிருக்காங்க, இது உங்களுக்கு எப்படி மேப் ஆகும், உங்களுடைய என்டையர் ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷனுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, அட் தி எண்ட் உங்களுக்கு எவ்வளோ தூரம் பெனிஃபிஷியலாக இருக்க போகுது அப்படின்ற என்டையர் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இந்த லிங்க் மூலமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரியர் ரீஸ்டார்ட் செய்யக்கூடிய நபர்கள் ஆர் ஆஃப்டர் அ பிரேக் இருக்கக்கூடிய நபர்களுக்காகவே இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் லிங்க்டின்ல வந்து ஒரு ரோலுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தட் நீங்கள் பிரேக்கில் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்காக நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ இது நீங்கள் வந்து ஒரு கீவேர்டாகவே வந்து நீங்கள் கரியர் கேப் அப்படின்றத ஒரு கீவேர்டாக லிங்க்டின்ல போட்டு கூட நீங்கள் உங்களுடைய ஓப்பனிங்ஸை தேடலாம். அண்ட் அலாங் வித் தட் கரண்ட்டாக உங்களுடைய நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் ரீச் அவுட் பண்ணி அவங்களுடைய கம்பெனியில் என்ன ஓப்பனிங் பொசிஷன் இருந்தாலும் அவைலபிலிட்டிஸ் இருந்தாலும் உங்களை ரெஃபர் பண்ணக்கூடிய வகையில் நீங்கள் வந்து கனெக்டடாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் லெவலில் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ எல்லாரோடையுமே நீங்கள் கனெக்டடாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூமை வந்து ஒரு ரெக்ரூட்டர் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய கரியர் பிரேக்குக்கான காரணம் என்ன அப்படின்னு. ஸோ அதில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஹைட் பண்ணாமல் ஆனஸ்ட்டாக எந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கேண்டிடேச்சரை அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அது மெடிக்கல் ரீசனோ இல்லை ஃபினான்ஷியல் ரீசனோ இல்லை ஃபேமிலி ரீசனோ இல்லை ஹெல்த் ரீசனோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆனஸ்ட்டாக சொல்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் வந்து சேம் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை செய்யும் பொழுது சம்டைம்ஸ் நம்ம பிரேக் காரணமாக நம்மளை வந்து சூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் கம்பெனியில் கரண்ட்லி எம்ப்ளாய்டு ஆட்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் கரண்ட்டான ட்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால அவங்க ப்ரிஃபர் பண்ணக்கூடியது மேபி கரண்ட்லி எம்ப்ளாய்டு தான். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளை பண்ணக்கூடிய இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் ரோலுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் இன்டு த கரியர் ஸ்டார்ட் பண்ண பிறகு நீங்கள் வந்து அந்த கரியர் லேடரில் நீங்கள் மூவ் ஆன் ஆகலாம். பட் நிறைய பேர் வந்து நான் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன், கண்டிப்பாக 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற ரோலுக்கு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணக்கூடிய வகையில் நமக்கு ஏற்படலாம். ஏன்னா நான் வந்து சில லிங்க்டின்ல ரிசர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த ரிட்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சில ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் பொசிஷன்ஸுக்கும் அவைலபிளாக இருக்குது, மேனேஜீரியல் பொசிஷன்ஸுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ப்ளஸ்ஸோ மைனஸ் உங்களுக்கு எக்ஸாக்டாக மேப் ஆகவில்லை அப்படின்னா கூட நீங்கள் என்ன மாதிரி ஒரு ரோல் ஓப்பனிங் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ட்ரி லெவல் ரோல்ஸாக இருந்தாலும் அப்ளை செய்வது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்து இந்த கரியர் டாக் வீடியோவில் என்ன தலைப்பில் பேசணும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுடைய கேள்விகளுக்கான விடைக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிந்த பதில்களை அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். Until then, take care and bye bye.